நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் உட்பட 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவிற்கு ஆதரவாக செயல்படும் உதகை காவல்துறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் உட்பட 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன பகிர்ந்துகள்? நீலகிரி மக்களவை தொகுதியில் மத்திய இணையமைச்சர், அதாவது பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார். அதே போல அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகரின் மகனாக இருக்கக்கூடிய லோகேஷ் தமிழ்செல்வன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கடந்த 25ஆம் தேதி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அதிமுக மற்றும் பாஜகவினர் இடையே ஒரு மோதல் போக்கு என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக அங்கு பதட்டமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதும் தடியடி தள்ளுமுள்ளு எல்லாம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி டி வினோத் உட்பட அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் உட்பட 20 பேர் மேல அங்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் அதிமுக நிர்வாகிகள், அதாவது தொண்டர்கள் ஊர்வலம் ஆரம்பிப்பதற்கு காலம் ஏற்படுவதற்காக காவல்துறை கண்காணிப்பாளர் வருத்தம் தெரிவித்துவிட்டு மறுபுறம் மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது என்று இரட்டை வேட கபட நாடகத்தை அவர் நடத்தியிருக்கிறார் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் தமிழக காவல்துறை ஈடுபடுகிறது என்றெல்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் 11 மணி முதல் 12:30 மணி வரை அதிமுகவிற்கு தொண்டர்கள் ஊர்வலம் நடத்த அனுமதி தராமல் ஆளும் திமுகவினரை திருப்திப்படுத்தும் வகையில் அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் ஊட்டி காவல்துறைக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய அவர் தவறிழைக்கும் காவல்துறை மீது கடும் நடவடிக்கை எடுக்க இந்திய தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு வலியுறுத்துவதோடு திமுகவிற்கு ஆதரவாக நடந்து கொண்ட பொய் புகார் பதிவு செய்த ஊட்டி காவல்துறை மீது சட்டப்படியான நடவடிக்கைகளை கழகம் மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறை தங்களது ஜனநாயக விரோத செயல்களுக்கு பதிலளிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை தான் தெரிவித்துக் கொள்வதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.